இளையராஜாவோட பொண்ணு காலமாயிட்டாங்க. அவங்க லிவர் கேன்சர்னால அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அதுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. ரீசென்ட்டா தான் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் ஸ்ரீலங்கால எடுத்துட்டு இருந்தாங்க. பட் ட்ரீட்மெண்ட் எதுவும் பலன் அளிக்காதனால அவங்க வந்து இறந்துட்டாங்க. 1976 ஜூலை 23ஆம் தேதி தான் இவங்க பிறந்தாங்க. இவங்களுக்கு 47 வயசாச்சு. 5, 6 மாசமா இவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தனால ஸ்ரீலங்கால போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் ட்ரீட்மெண்ட் எதுவுமே செட் ஆகாதனால ஈவினிங் 5:20க்கு இவங்க இறந்துட்டாங்க. சென்னைக்கு இன்னைக்கு தான் கொண்டுட்டு வர போறாங்க. 1984ல வந்த படம் தான் மை டியர் குட்டி சாத்தான். மலையாளம் ஃபிலிம்ல வந்துச்சு. இதில் தித்திதே தாளம் சாங் மூலமாக தான் இவங்க பிளேபேக் சிங்கராக இன்ட்ரோ ஆறாங்க. அதுக்கப்புறம் ராசையா, அலெக்சாண்டர், தேடினேன் வந்தது, காதலுக்கு மரியாதை, அழகி, ஃப்ரெண்ட்ஸ், தாமிரபரணி, புலியின் ஓசை, கோவா, மங்காத்தா, அநேகன் இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸுக்கு பாட்டு பாடியிருக்காங்க. ரேவதி டைரக்ட் பண்ணின ஃபிலிம் மித்ர் மை ஃப்ரெண்ட் படத்தில் பவதாரணி வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. மயில் போல சாங்குக்கு பெஸ்ட்டு பிளேபேக் சிங்கர்னு நேஷ்னல் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா இவங்க கூட மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கம்போஸ் பண்ண மியூசிக்கில் பவதாரணி சாங்ஸ் பாடியிருக்காங்க. தமிழில் மட்டும் இல்லை, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் 10 ஃபிலிம்ஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர் ஸ்பீக்கர் பழனிவேல் ராஜன் அக்காவோட கசினை தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லை. இன்றைக்கி சென்னைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இறுதி சடங்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த நியூஸ் கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டாங்க. ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, இவங்களோட மியூசிக் லவர்ஸும் தான். இவங்க பாடின பாட்டு என்னென்னு பார்க்கலாம். மஸ்தானா மஸ்தானா 1955 வந்த ஃபிலிமு ராசையா. இந்த சாங் மூலமாக தான் இவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னை தாலாட்ட வருவாளா 1997 வந்த ஃபிலிம் தான் இது, காதலுக்கு மரியாதை. இந்த சாங்க்கு இப்போ லவர்ஸ்க்கு ஃபேவரட் சாங்காக இருக்குது. அடுத்து 2000 ஃபிலிமில் வந்த படம் பாரதி. அந்த ஃபிலிமில் வந்த பாட்டு தான் மயில் போல பொண்ணு ஒன்று. இந்த சாங்குக்கு தான் இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒளியிலே தெரிவது தேவதையான ஒரு சாங் வந்துச்சு. அது அழகியில் வர சாங்கு 2002 வந்த படம். இன்றைக்கி வரைக்கும் இந்த சாங்கை நிறைய பேர் நைட்டில் கேட்டுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரின்னு அநேகன் படத்தில் வந்த ஃபிலிம் 2018 ரிலீஸ் ஆச்சு. என் வீட்டு ஜன்னலட்டி ஏன் பார்க்குறேன்னு 1997 ரிலீஸ் ஆன படம் தான் ராமன் அப்துல்லா. இந்த படத்தில் வந்த சாங்கும் ரொம்ப ஹிட்டு. இப்போ ரீசெண்டாக மாநாட்டில் வந்த சாங் மெஹர் சாயிலா, அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தென்றல் வரும் வழியிலே பூக்கள் அறியாதான 2001 வந்து விஜய் நடித்த படம். விஜய் சூர்யா நடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் மூலமாக இந்த சாங்கும் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் 3 ஃபிலிமில் பவதாரணி இப்போ ரீசெண்டாக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. இவங்க ஆன்மா சாந்தி அடைய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுப்போம்.